Hello students, 10th Social Science Civics 4th lesson. India's Foreign Policy. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட், லெசனுக்கு போவோம். ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கை. ஸோ இதில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்ததுன்னா, ஃபாரின் பாலிசி அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபாரின் பாலிசின்னா என்ன, அதோடைய பிரின்சிபல்ஸ் என்ன. அடுத்தது நான் அலைன்மெண்ட். ஸோ இந்த அணி சேரா இயக்கம் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ஸ்டேஜஸ், இந்த ஃபாரின் பாலிசியுடைய ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து ஃபாரின் பாலிசியுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி, இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். லெசனுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். அதாவது ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் and overall national policies, her aspiration and self perception. ஸோ இங்கே இதுதான் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், பாரம்பரிய மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும், ஒட்டுமொத்த தேசிய கொள்கை நேஷ்னல் பாலிசிஸ், ஓவரால் நேஷ்னல் பாலிசிஸை பற்றியும், எதிர்பார்ப்பு மற்றும் சுய கருத்து, ஹர் ஆஸ்பிரேஷன் அண்ட் செல்ஃப் பர்செப்ஷன். ஸோ இதை பற்றியும் தான் இங்கே வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நமக்கு டைரெக்டாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயம்தான் என்னது, இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது. சரியா? ரைட். இது பார்த்திங்கன்னா 1986, இங்கே 1986 நியூ டெல்லியில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக ட்ரைனிங் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் IFS, இவங்களுக்கு வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் சென்டர், பயிற்சி மையமாக நியூ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கிறாங்க. சரியா? ரைட். இங்கே பார்க்கும்போது ட்ரீட்டிஸ், இங்கே இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஆர் ட்ரீட்டிஸ், உடன்படிக்கைகள். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸு. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நிர்வாக ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத பற்றியும், அப்பாயிண்டிங் அம்பாசடர்ஸ், தூதரக அதிகாரிகள், இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதும், ஃபாரின் எய்ட். ஃபாரின் எய்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டு கூடிய உதவி. அடுத்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது சர்வதேச வணிகம், அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஆயுத படைகள். இது எல்லாமே இந்த ஃபாரின் பாலிசியினுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் டூல்ஸ் அப்படின்னா இதுதான். சரியா? ரைட். அடுத்து 1950 ஆர்டிக்கல் 51 இந்தியன் கான்ஸ்டியூஷனல். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1950 ஆர்டிக்கல் 51 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1950 வருஷத்தில் சட்டப்பிரிவு 51 ஆர்டிக்கல் 51 என்ன மாதிரியான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. நெறியுறுத்தும் அரசு நெறியுறுத்தும் கொள்கைகள். சரியா? ரைட். இது என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது, ஸ்டேட் ஷால் என்டோவர் டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இதில் நம்ம திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, பீஸ், அமைதிக்கான பேச்சுவார்த்தையோட உடன்படிக்கையோட மட்டுமே இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இப்போ லெசன் முழுக்கவே நம்ம எங்கே பார்க்கும்போதும் ஸோ பீஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. சரியா? ரைட். ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி,
ப்ரொமோட் அப்படிங்கிறது மேம்படுத்துறது. எதை முயற்சி அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிறத உயர்த்தணும். சரியா? ரெண்டாவது விஷயம், மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன் பிட்வீன் நேஷன்ஸு. ஹானரபிள் நாடுகளுக்கிடையேயான நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகள் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அமைப்புகள். சர்வதேச சட்டம், இன்டர்நேஷ்னல் லா அப்படிங்கிறது சர்வதேச சட்டம். அந்த சட்டத்தையும் சர்வதேச அமைப்புகள், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், இதுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுக்கணும். சரியா? கடைசியாக என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன். நடுவர் அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறவங்க யார்? நடுவர். ஸோ என்கரேஜ் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன். சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலமாக தீர்வு காண்றதுக்கான என்கரேஜ், ஊக்குவிப்பாக இந்த இது இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 4 ஃபாரின் பாலிசிஸ். மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ், நமது வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரியா? அடுத்தது என்னது? நேஷ்னல் ப்ராஸ்பரிட்டி. நேஷ்னல் ப்ராஸ்பரிட்டி, தேசிய வளமை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், நட்பு நாடுகள். ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. இன்க்ரீஸிங் த நம்பர். சரியா? அடுத்தது அச்சீவிங் வேர்ல்டு பீஸ், திரும்பவும் வருது. அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன் டு பீஸ்ஃபுல்லி கோ எக்ஸிஸ்ட். உலக அமைதி அடையணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டோடவும் அமைதியோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபாரின் பாலிசியுடைய ஆப்ஜெக்டிவ். அதே போல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான அக்ரிமெண்ட்லேயும் ட்ரீட்டிலையும் சைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 4 ஃபாரின் பாலிசி. ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி. சரியா? ரைட். அடுத்தமா பஞ்ச்ஷீல். அடுத்து பார்க்கக்கூடியது பஞ்ச்ஷீல். ஸோ இதை பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. பாஞ்ச் 5, சீல், சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க நட்பண்புகள். இதை வர்ச்சுவஸ். இதை சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு பாஞ்ச் அப்படிங்கிறது 5ஆகவும் ஷீல் அப்படிங்கிறது வந்துட்டு வர்ச்சுவஸ் அப்படிங்கிற நட்பண்புகள்ங்கிற பேரில் இதை கொடுத்துருக்குறாங்க. சரியா? ரைட்டு. இது பார்த்ததுன்னா 2 நாடுகளோட ஏற்படுத்தப்பட்டது. 2 நாடுகளுக்காக இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1954 இது ஆரம்பித்தது எப்போ? 1954 ஏப்ரல் 28 வந்துட்டு இதில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பஞ்ச்ஷீலில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. யார் சைன் பண்ணினவங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்தியா அண்ட் சைனா. இந்தியா அண்ட் சைனா. ஓகேவா? ரைட். இது பார்க்கும்போது 5 பிரின்சிபிள்ஸோடு வந்துட்டு இதை சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பஞ்ச்ஷீல் அப்படிங்கிறதுல 5 பிரின்சிபிள்ஸ், 5 கொள்கைகள் வந்துட்டு இதில் இருக்குது, பாலிசிஸ் இருக்குது. சரியா? இந்தியாவும் சைனாவும் 5 கொள்கைகளோட 1954 ஏப்ரல் 28 வந்துட்டு இந்த பஞ்ச்ஷீலில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த 2 கவர்மெண்ட்டுமே வந்துட்டு என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. யார் 2 நாடுகள்? இந்தியா அண்ட் சைனா. அப்போ இந்த 2 நாடு அப்படின்னு வரும் பொழுது அங்கே முக்கியத்துவம் வாய்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு, அதாவது 1954 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் சைனாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜூ என் லாய். ஸோ சௌவன்லாய் இவங்களும் தான் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இவங்களுடைய
என்ன பாலிசி பேசிக்கில் வந்து இதை சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரின்டி. மியூச்சுவல் இது எல்லாமே பார்க்கும்போது மியூச்சுவல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பரஸ்பரம், ரெண்டு பேருமே ஒத்துப்போகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எதுலெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறது ஒத்து போகிறது அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதிக்கணும், ரெஸ்பெக்ட். ஓகேவா? டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, டெரிட்டோரியல் அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லை, சோவரின்டி அப்படிங்கிறது இறையாண்மை. இது ரெண்டையுமே வந்துட்டு மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெண்டாவது மியூச்சுவல் நான் அக்ரஷன், ஆக்கிரமிப்பு, பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். நான் அக்ரஷன், அக்ரஷன் அப்படின்னா ஆக்கிரமித்தல், நான் அக்ரஷன் எடுத்துன்னா ஆக்கிரமிப்பின்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ், பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கணும். இந்திய விவகாரங்களில் சைனாவோ, சைனாவுடைய விவகாரங்களில் இந்தியாவோ வந்துட்டு தலையிடாமல் இருக்கிறது. சரியா? அடுத்தது ஃபோர்த்து ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். கடைசியாக பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அமைதியாக சேர்ந்திருத்தல். சரியா? ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸையும் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த பன்சீலில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? 1955 நடந்த ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு இதை சைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தா பாண்டோங் அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷனில் வந்து இதை சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த பாலிசிஸ் இந்தோனேஷியாவில் 1955 நடந்த ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. பாண்டோங் அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷனில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அ ஃபாரின் பாலிசி. பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ், வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்தது. சரியா? ஸோ பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி. ஜாகிரபிக்கல் பொசிஷன், நாட்டுடைய புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு அப்படிங்கிறது இந்த வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் பேசிஸ். நாட்டுடைய வரலாறு என்ன, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் எப்படிப்பட்டது அண்டு தத்துவம் அடிப்படையிலான விஷயங்கள் வந்துட்டு இந்த வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? அடுத்தது நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து த கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியினுடைய அவசியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அரசியல் நிலைத்தன்மை, அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய அமைப்பு. அடுத்து த நெசசிட்டி ஆஃப் பீஸ், திரும்பவும் அமைதிக்கான அவசியம். டிசார்மமெண்ட், ஆயுத குறைப்பு. டிசார்மமெண்ட் அப்படிங்கிறது ஆயுத குறைப்பு. ஓகேவா? அண்ட் நான் ப்ரொலிஃபரேஷன் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா அணு ஆயுத பெருக்கத்தடை ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுத பெருக்கத்தடை. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது மிலிட்டரி ஸ்ட்ரென்த், இராணுவ வலிமை. இன்டர்நேஷ்னல் மீலியா, இங்கே பார்க்கும்போது சர்வதேச சூழ்நிலை. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒரு வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்கான, அதை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சரியா? ரைட். அடுத்ததுங்க ஃபாரின் பாலிசி இன் 1950s அண்ட் 60s. ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது 1950 60 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக இந்த காலகட்டம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துச்சுன்னா எங்கே ஃபாரின் பாலிசி
இண்டிபெண்ட் இந்தியா அப்படின்னு ஆனதுக்கப்புறமா 1950 60s வந்துட்டு இந்த ஃபாரின் பாலிசிஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேருடைய கைடன்ஸ் படி வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணினதா இந்த வெளியுறவு கொள்கை ஃபாரின் பாலிசிங்கிறது அமைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 50s அதாவது இண்டிபெண்ட் இந்தியாவாக மாறுற வரையிலும் காலனியல் பவரில் தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு அடிமை நாடாக தான் பிரிட்டிஷ்கிட்ட இருந்திருக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறமா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட், அதுலேயும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. காலனியல் கண்ட்ரோலில் இருந்த வரையிலும் எதை பற்றியுமே கவலைப்படாத நாடு இண்டிபெண்ட் இந்தியாவாக மாறினதுக்கப்புறமா ஒரு நாடு சுதந்திரம் அடைந்த நாடுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா பொருளாதாரத்தில் அவங்க முன்னேறணும். அப்போ அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் வந்துட்டு இந்தியா இருந்திருக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கு இருந்திருக்கு. சரியா. ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் யுஎஸ்ஏ இவங்க 2 கண்ட்ரி தான் வந்துட்டு இங்கே சூப்பர் பவர் கண்ட்ரிஸாக இருந்திருக்கிறாங்க. சூப்பர் பவர்ஸ் வல்லரசு நாடுகள் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் யுஎஸ்எஸ்ஆர் யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்துட்டு சூப்பர் பவர்ஸ் வல்லரசு நாடுகளாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட யாரோட சேரணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருந்தது. இப்போ நம்ம வந்து ஃபாரின் பாலிசி ஃபாலோ பண்ண போகிறோம். டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது 2ம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்று யுஎஸ்ஏ கூடவோ அல்லது யுஎஸ்எஸ்ஆர் கூடவோ வந்துட்டு நம்ம டிபெண்ட் பண்ணணும், அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்த அப்போ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்த 2 சூப்பர் பவர்ஸ் இவங்க 2 பேருமே வந்துட்டு ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா இந்த 2 இடத்துலையுமே வந்துட்டு புதுசாக உருவான நாட்டில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சரியா. ஆஃப்ரிக்கா ஏஷியா இந்த 2 பகுதிகள்லையுமே வந்துட்டு காலனியல் பவரில் இருந்து இண்டிபெண்ட்டாக மாறின நாடுகள் மேலே யார் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துறது அப்படிங்கிற போட்டி வந்துட்டு ரஷ்யா கிட்டேயும் அடுத்து யுஎஸ்ஏ கிட்டேயும் வந்து இருந்துச்சு. சரியா. ஸோ இந்த ரிபப்ளிக் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் இவங்க கிட்டேயும் யுஎஸ்ஏ கிட்டேயும் இருந்துச்சு. இதில் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு நேருவுடைய எண்ணமாக இருந்துச்சு. சரியா. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது புதுசான ஒரு வழியை வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா நான் அலைன்மெண்ட். ஸோ இதுதான் அதுக்கான புது வழியாக இருந்துச்சு. ஸோ ஹீ சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் த பைபோலார் ஆர்டர் ஆஃப் த கோல்ட் வார் அண்ட் ட்ரைட் டு ஃபார்ம் எ தேர்ட் பிளாக் ஆஃப் நேஷன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் அஃபயர்ஸ். என்ன செஞ்சுருக்காங்க, பனிப்போர் நிலவக்கூடிய 2 துருவ உலகமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சோவியத் ரஷ்யா இந்த 2 வல்லரசுகளோடவும் சேராமல் அணிசேரா இயக்கம் நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற அணிசேரா இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. ஸோ இதுதான் 3வது வழி அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. சரியா. ஸோ சர்வதேச விவகாரங்களில் 3வது அணி அப்படின்னு பார்த்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் மேட்டர்ஸ்னு வரும்போது 3rd ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற அணிசேரா இயக்கம். சரியா. ரைட். இங்கே பார்க்கும்போது அணிசேரா இயக்கம் அப்படின்னா என்ன காரணம், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ப்ராட்லி நான் அலைன்மெண்ட் மீன்ஸ் நாட் டையிங் யோர் செல்ஃப் ஆஃப் வித் மிலிட்டரி பிளாக்ஸ். எந்த விதத்திலையும் இராணுவ கூட்டணியில் சேரக்கூடாது, இராணுவ கூட்டணியில் இணைச்சிக்க கூடாது கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிஞ்ச வரையிலும் இராணுவ கண்ணோட்டத்தோடு பார்க்காம
சில நேரங்களில் மட்டுமே தேவைப்படும் போது இராணுவ கண்ணோட்டத்திலையும் சுதந்திரமாகவோ எல்லா நாடுகளோடவும் நட்பு ரீதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நான் அலைன்மெண்ட்டுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போது போர் அப்படிங்கிறத தவிர்த்து அமைதியான வழிமுறையில் எப்படி இந்த வெளியுறவு கொள்கையை கொண்டு வரணும், அது கூட நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது த நான் அலைன்மெண்ட். இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.